நிறைய பேர் கான்வர்சேஷனுக்கு நடுவுலயே டக்குன்னு ஜோன் அவுட் ஆகிருப்பாங்க. இதை ஏன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நான் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிருவேன், ஆர் நான் இன்ட்ரோவர்ட், சைலன்ஸ் என்னோட கம்ஃபர்ட் ஜோன், சோ நான் கம்ஃபர்ட் ஜோன் போகிருவேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜோன் அவுட் ஆகுறது ஒரு விதமான பவுண்டரி செட்டிங் தான். பட் இது ஒரு இன்விசிபிள் பவுண்டரி. சம்டைம்ஸ் பேசுற டாபிக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம், இல்ல பர்சனலி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஆர் உங்க வேல்யூஸ்க்கு செட் ஆகாம இருக்கலாம், இல்ல பாஸ்ட் வூண்ட்ஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கலாம். சோ நீங்க இதை டைரக்டா கன்வே பண்ணாதப்போ உங்க மைண்ட் இன்டைரக்டா அதுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸ்லோவா அங்க இருந்து ஸ்டெப் பேக் ஆகும். சோ பிசிக்கலி அந்த பிளேஸ்ல இருந்து நீங்க வெளியே வரலனாலும் மென்டலி அங்க இருந்து வெளியே வந்துருவீங்க. நீங்க அடிக்கடி ஜோன் அவுட் ஆகுற பர்சனா இருந்தீங்கன்னா இதை ஒரு ப்ராப்ளமா நினைச்சு பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாம அந்த மொமெண்ட்ல உங்க மைண்ட் ஏன் அந்த டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணுச்சுன்னு யோசிச்சீங்கன்னா அந்த பவுண்டரி உங்களுக்கு ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு தெரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஜோன் அவுட் ஆகாம உங்க பவுண்டரிய கிளியரா கன்வே பண்ண ட்ரை பண்ணலாம்.